அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 21 நந்த சுதாவதாரம். இதில் 1 முதல் 5 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சர்வேபி ஜீவா நிஜ கர்மபத்தாஹ ஏதே ஷடாசன் த்ருஹிணஸ்ய பௌத்ராஹ தன்னிந்தயா தைத்யகுலே பிரஜாதாஹ புனಶ್ಚ சப்தா ஜனகேன தைவாத். முனிவர்களில் சிறந்தவர் என்று போற்றப்படுபவரும் பிரம்மஞானியுமான நாரதர் கம்சனிடம் ஏன் எல்லா குழந்தைகளையும் கொல்லும்படி சொன்னார்? பாவம் செய்பவர்களும் அதை செய்ய தூண்டுபவர்களும் பாவம் செய்பவர்கள்தானே. எந்த கர்ம பலத்தால் இந்த குழந்தைகள் இறந்தன? ஜனமேஜயன் இந்த சந்தேகத்தை வியாசரிடம் கேட்கிறான். வியாசர் அதற்கு பதில் சொல்கிறார். தேவியை தவிர இந்த உலகில் எல்லோரும் கர்மவினிகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். குழந்தைகள் இறந்ததன் காரணம் அவர்களின் கர்ம பலன். சிருஷ்டியின் ஆரம்ப காலத்தில் ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் மரீச்சி ரிஷிக்கும் ஊர்னைக்கும் 6 குழந்தைகள் பிறந்தனர். பிரம்மா தான் சிருஷ்டித்த சரஸ்வதியிடம் ஆசை கொள்வதைக் கண்ட இவர்கள் கேலியாக சிரித்தனர். பிரம்மா அவர்களை அசுரர்களுக்கு பிள்ளைகளாக பிறக்க சாபம் தந்தார். அவர்கள் காலநேமிக்கு புத்திரர்களாக பிறந்தனர். அடுத்த பிறவியில் ஹிரண்யகசிபுவிற்கு பிள்ளைகளாக பிறந்தனர். இனிமேலும் நாம் இப்படி ஜென்மம் எடுக்க வேண்டாம் என்று நினைத்தனர். மனதை அடக்கி தவமும் செய்தனர். பிரம்மாவை துதித்ததால் ஹிரண்யகசிபு கோபம் கொண்டு அவர்களை பாதாளம் செல்லும்படி சபித்தான். மேலும் நீங்கள் தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றி முற்பிறவி தந்தையான காலநேமியான கம்சனால் கருணையின்றி கொல்லப்படுவீர்கள் என்று சபித்தான். தேனைவ தே ஷௌரிசு தத்வமாப்தாஹாம் ஹதாஷ்ச கம்சேன துஜாத மாத்ராஹாம் ஸ்ரீநாரதேனர் சிவரேன தேவி ஞாதம் புராவிருத்தமிதம் சமஸ்தம். இந்த காலநேமிதான் கம்சனாக பிறந்திருக்கிறான். இந்த கதையெல்லாம் நாரதருக்கு தெரியும். நாரதர் பொய் பேசாதவர், கலகத்தில் பிரியமுடையவர் போல் காணப்படுபவர். தேவ காரியத்தை சாதிப்பதற்காக இப்படி செய்கிறார். 6 குழந்தைகளுக்கும் மோட்சம் கிடைப்பதற்காக இப்படி ஒரு யோஜனையை கம்சனுக்கு சொன்னார். சிருஷ்டி முதல் பிரளயம் வரை தேவி நடத்தும் நாடகத்திற்கு நாரதர் இப்படி நன்மையில் முடியும் கலகத்தை செய்கிறார். தேவ காரியங்கள் நினைத்தபடி முடிய வேண்டுமல்லவா? அதனால்தான் இப்படி கலகத்தை செய்கிறார். கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். மகாவிஷ்ணுவையே குழந்தையாக பெற்ற தேவகி வசுதேவருக்கு ஏன் இப்படி கஷ்டம் வந்தது? இது எல்லோருக்கும் வரும் சந்தேகம்தான். இதற்கு காரணம் இருக்கிறது. ராமாவதாரத்தில் வானரங்களாக பிறந்து ஸ்ரீராமனுக்கு உதவி செய்த தேவர்கள் கிருஷ்ணாவதாரத்தில் யாதவர்களாக பிறந்தனர். வசுதேவர் யார்? அவர் கஸ்யப முனிவரின் அம்சம். கஷ்யபரின் மனைவிகள் அதிதி, சிரசா. அவர்கள்தான் தேவகி ரோஹிணியாக பிறக்கிறார்கள். வருணனின் சாபத்தால் கஷ்யபர் வசுதேவராக பிறக்கிறார். கஷ்யபர் யாகம் செய்வதற்காக வருணனிடம் பசுவை இரவலாக வாங்கிச் சென்றார். யாகம் முடிந்த பின் திருப்பித் தர வேண்டுமல்லவா? வருணன் பலமுறை கேட்டும் கஷ்யபர் தரவில்லை. அதனால் கஷ்யபருக்கு பசுபாலகனாக பிறக்க கடவாய் என்று வருணன் சாபம் தந்தார். பிராக்தம் பதி சாதிதி கஷ்யபௌஹாம் ஸ்வகர்ம தோஷேன புனಶ್ಚ ஜாதௌ தௌ தேவகீ சூரசுதௌ ஸ்வபுத்ர நாஷாதிபிர்துக்கமவாபதுಶ್ಚ. தாயை பிரிந்த பசுக்களின் கண்ணீர் போல் அதிதியும் பூமியிலே தன் குழந்தைகள் சாவதை காண்பாள். சிறைவாசமும் துக்கமும் அடையட்டும் என்று சாபம் கொடுத்தார். பிரம்மாவிடம் இதை வருணன் சொன்னபோது பிரம்மாவும் அம்சத்தால் நீ மனைவியுடன் பூமியில் எதுகுலத்தில் பிறந்து பசுபாலனம் செய்வாய் என்று சாபம் தந்தார். இது பகவானின் பூபாரத்தை குறைக்க எடுக்கும் அவதாரத்திற்கு உதவி செய்வதாக ஆனது. இது தவிர அதிதியின் குமாரனான இந்திரன் திதியின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகளை 7 துண்டுகளாக சிதைத்தாரல்லவா? அதனால் அவளும் உனக்கு 7 புத்திரர்கள் பிறந்து அழியட்டும் என்று சாபம் தந்தாள். இது பகவானின் பூபாரத்தை குறைக்க எடுக்கும் அவதாரத்திற்கு உதவி செய்வதாக ஆனது. இது தவிர அதிதியின் புத்திரர்கள் தேவர்கள், திதியின் புத்திரர்கள் அசுரர்கள். அதிதியின் புத்திரனான இந்திரன் போல் தனக்கும் குழந்தை வேண்டும் என்று திதி ஆசைப்படுகிறாள். கர்ப்பவதி ஆகிறாள்.
ஆனால் அதிதி தன் மகனான இந்திரனிடம் சொல்ல, அதனால் திதியின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகளை 7 துண்டாக இந்திரன் சிதைத்தார். அதனால் திதியும் உனக்கு 7 புத்திரர்கள் பிறந்து பின் அழியட்டும் என்று சாபம் தந்தாள். அந்த அதிதிதான் தேவகி. இவர்கள் எல்லோரும் நல்லவர்களே, இருப்பினும் பிறவிச் சுழலில் துரோக புத்தியுடன் காணப்படுகிறார்கள். பூபாரத்தை குறைக்க தேவர்களின் பிரஜாபதியான கஷ்யபர் வசுதேவராக பிறக்கிறார். அவருக்கு ஆனகதுந்துபி என்ற பெயர் உண்டு. விஷ்ணு அம்சாவதாரமாக இவருக்கு பிள்ளையாக பிறக்கிறார். அன்னை யசோதைக்கு மகளாக பிறக்கிறாள். தேவ காரியங்களை முடித்து வைக்கிறாள். தேவகியின் 7வது கர்ப்பத்தை ரோஹிணியின் கர்ப்பத்தில் மாற்றிவிடுகிறாள். விஷ்ணுவை கோகுலம் சேர்க்கிறாள். இந்திரன் அம்சம் அர்ஜுனன். த்வம் தேவகி சப்தம கர்ப்பதோ வை கிருண்ணந்த்யனந்தாம் சசிஷும் ஸ்வசக்தியாம் நிவேஷ்ய ரோஹிண்யுதரே தரண்யாம் மர்த்யோ பவேத்யச்சுதமாதிஷச்ச. 6 குழந்தைகள் பிறந்தவுடன் கொல்லப்பட்டன. 7வது கர்ப்பத்தை ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றிவிடுகிறாள் தேவி. அவர் ஆதிசேஷன் அம்சம். பிரகர்ம தோஷாத் சுஹ்ருன்மகோனஹ கிருத்தேன சப்தோ பிருகுணா முராரிஹி தயார்ஹ சம்சாரிதசாமவாப்ஸ்யன் ஹா தேவகி கர்ப்பமதா விவேஷ. விஷ்ணு இந்திரனின் நண்பன். தேவாசுரர்கள் யுத்தத்தில் விஷ்ணு தேவர்கள் பக்கம் இருக்கிறார். அசுர குருவான சுக்ராச்சாரியார் தன் சிஷ்யர்கள் ஜெயிக்க வேண்டும் என நினைக்கிறார். அவர் சிவனை வேண்டி தபஸ்திருக்கிறார். அந்த நேரத்தில் சுக்ராச்சாரியாரின் அன்னை பிருகு மகரிஷியின் மனைவி. அவர்களுக்கு குருவாக இருக்கிறாள். தேவர்கள் அசுரர்களிடம் சண்டையிட்ட போது அசுரர்கள் ஜெயிக்கிறார்கள். அப்பொழுது தேவர்கள் பதிவிரதையான பிருகுமுனிவரின் பத்தினி இருக்கும் வரை தங்களால் ஜெயிக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். இந்திரன் விஷ்ணுவிடம் இதை சொல்ல விஷ்ணு அவளை கொன்றுவிடுகிறார். உடனே பிருகு மகரிஷி அங்கு வந்து தன் சக்தியால் மீண்டும் அவளுக்கு உயிர் கொடுக்கிறார். அவர், நீ உயர்ந்த தாழ்ந்த பல யோனிகளில் ஜனித்து சம்சார துக்கத்தை அனுபவிப்பாய். ராமாவதாரத்தில் மிகவும் துக்கப்படுவாய். பின் தேவகியின் கர்ப்பத்தில் பிறப்பாய் என்று சாபம் தந்தார். கர்ம பலனை யாராக இருந்தாலும் அனுபவிக்கத்தான் வேண்டும். பகவானே ஆனாலும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இதுவே இதன் பொருளாகும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.